அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜுமா நாளின் சுன்னத்துகள் மற்றும் சிறப்புகள். 1. குளிப்பது. 2. மிஸ்வாக் செய்வது அல்லது ப்ரஷ் நார்மலாக பண்ணுவோம்ல அது மாதிரி ப்ரஷ் பண்ணிடணும் கரெக்டாக. 3. சுத்தமான அழகான ஆடைகளை அணிதல். புது ட்ரெஸ் தான் போடணும்னு கிடையாது, இருக்கிற ட்ரெஸ்ஸில் எது சுத்தமாக அழகாக இருக்கோ அதை போட்டுக்கிட்டாவே போதும். 4. வாசனை திரவியம் பயன்படுத்துதல் ஆண்கள். 5. சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு செல்வது, முடிந்தால் நடந்து செல்ல வேண்டும். 6. இமாமுக்கு அருகில் உட்கார்ந்து அமைதியாக குத்பாவை கேட்பது. 7. குத்பாவை அமைதியாக கேட்பது அல்லது பேசாமல் இருப்பது. 8. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுதல். 9. சூரா கஹஃப் ஓதுவது. 10. துஆ ஏற்கப்படும் நேரம் எதுன்னு தேடி அதிகமாக துஆ கேட்பது. 11. ஜுமா தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவது, அதாவது திக்ர் செய்வது. 12. தர்மம் செய்வது. ஈமான் கொண்டவர்களே, ஜுமா நாளில் தொழுகைக்காக உங்களை அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து விரைந்து செல்லுங்கள், மேலும் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். ஆதாரம் அல் குர்ஆன் சூரா ஜுமால 62:9. இப்போ ஜுமாவின் சிறப்புகளை பார்க்கலாம். இதில் இன்னொரு சிறப்பும் நன்மையும் என்ன இருக்குன்னா, எவர் ஜுமாவுக்கு முதல்ல போகிறாங்களோ அவர் ஒரு ஒட்டகத்தை தர்மம் செய்தவர் போலாவார். 2வது போகிறவங்க மாடு தர்மம் செய்தவர் போலாவார். 3வது போகிறவர் ஆடு தர்மம் செய்தவர் போலாவார். 4வதாக போகிறவங்க கோழி. 5ஆம் போகிறவங்க முட்டை. ஆதாரம் நூல் புகாரி 881. இது ரொம்ப சுருக்கமாக பார்க்கணுன்னா, ஜுமா வாரத்தின் சயீத், அதாவது ஒரு நாள் 1000 நன்மை. இது ஜுமாவுக்கும் இடையில் பாவ மன்னிப்பு, துஆ கபுலாகும் நேரம், நம்மளுடைய பெயரை மலக்குகள் அவங்க லிஸ்ட்டில் எழுதுகிறாங்க, வாரத்தின் தலைவனை நம்ம வீணாக்கக்கூடாது, குஸ்ல் செய்யணும், சுத்தமாகணும், மஸ்ஜித் போகணும் விரைந்து. இது ரஹ்மத் மக்ஃபிரத் துஆ. அதனால் ஜுமாவை தவற விடாதீங்க என்றைக்குமே, அது நம்மளோட வெற்றி.